கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதில் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கட்டும். அது ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாள் ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இந்த காலையின் தியானத்திற்காக சங்கீதம் 72:5 வாசிக்கிறேன். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் தலைமுறைகளுக்கு தேவனாயிருக்கிறார். அந்த தலைமுறைகளுக்கு தேவனாயிருக்கிற தேவன் நம்மிடத்தில் தலைமுறை தலைமுறையாய் எதிர்பார்ப்பது தேவனுக்கு உகந்த பயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய சந்ததிகள் மத்தியிலே, சபைகளின் மத்தியிலே, தேவ ஜனங்களின் மத்தியிலே தேவனை குறித்த பயம் வெகுவாக குறைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி என்றால், ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிற ஜனம் ஒரு அலட்சியமான ஒரு ஆராதனையை கலந்து கொள்ளுகிறதை எங்கும் பார்க்க முடிகிறது. தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்கிற அந்த பயம் இன்றைக்கு அநேகரிடத்தில் குறைந்து போனதை பார்க்கிறோம். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகத்தில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஆசாரியர்கள்ட்டையே தேவ பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆசாரியர்கள்ட்ட தேவ பயம் இல்லைன்னா அவங்க நடத்துகிற ஜனங்கிட்ட எங்கே தேவ பயம் இருக்க போகிறது? ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானங்களை நாம் எடுப்போம். நம்முடைய தலைமுறை தலைமுறையாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே காணப்படுகிற, நம்முடைய தலைமுறைகளில் காணப்பட நம்மை அதற்காக ஒப்பு கொடுக்கலாம். அப்படி தேவனுக்கு நம்ம பயப்படும்போது தான் நம்முடைய சந்ததிகள் செழிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே தேவனுக்கு பயப்படுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தகப்பனே, இந்த வசனத்தின்படி வார்த்தையை கேட்கிற எங்களுக்குள்ளே தேவ பயத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.